Please subscribe Sadhguru Sai Creations. உடல் எடை குறையிறதுக்கு என்ன பண்ணலாம்? ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் தான் எனக்கு இந்த தைராய்டு ப்ராப்ளம், அதுக்கப்புறம் தான் எனக்கு இந்த நம்ம உடல்ல இருந்த அந்த கழிவுகள் மொத்தமாக வெளியேற திரிகழிவு சூரணம் பார்த்தீங்கன்னா பெஸ்ட். ஸோ அந்த உடலில் இருக்கக்கூடிய அந்த கழிவுகளையும் சரி, இந்த கொழுப்பையும் வெளியேற்றுறதுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். உடல் எடை குறையிறதுக்கு என்ன பண்ணலாம்? ஸோ நிறைய பதிவுகளில் நம்ம நிறைய சித்த மருத்துவ மூலிகைகளை பற்றி பார்த்துட்டு வரோம். உடல் எடை குறையிறதுக்கு சில மூலிகைகள் இருக்குங்க. இந்த மூலிகை மருந்துகளை நம்ம எடுக்கும்பொழுது நம்ம பாடியில் ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருந்தாலும், இல்லை பேட் கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்குது அப்படின்னாலும் அது எல்லாமே வெளியேற ஆரம்பிக்கும். இதில் நம்ம பண்ணக்கூடிய கண்டிப்பான ஒரு விஷயம், இதை செஞ்சாதாங்க மூலிகைகளுமே சரி சித்த மருந்துகளும் சரி நமக்கு பலன் தரும் அப்படின்னா, கண்டிப்பாக நம்மளுடைய ஒர்க் அவுட்ஸ், அதாவது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ், நம்மளுடைய எக்ஸசைஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம உடற்பயிற்சிகள் ஏதாவது செய்யும்பொழுது, இல்லை யோக பயிற்சிகள் செய்யும்பொழுது தான் அந்த கேலரிஸ் எல்லாமே உடலில் இருக்கிறது எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகும். ஸோ நம்மளுடைய உடல் எடையும் இதன் மூலயமாக குறைய ஆரம்பிக்கும். பொதுவாக எதனால் உடல் எடை அதிகரிக்குது? மெயின் ரீசன் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய ஹார்மோன் இம்பேலன்ஸ் தான். குறிப்பாக பெண்களுக்கு ஒரு 40 இயர்ஸ்க்கு அப்புறம், ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால உடல் எடை அதிகரிக்கிறது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ நிறைய பேர் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் தான் இந்த ப்ராப்ளம் வெயிட் கெயின் ஆக ஆரம்பிச்சது, ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் தான் எனக்கு இந்த தைராய்டு ப்ராப்ளம், அதுக்கப்புறம் தான் எனக்கு இந்த சுகர் ப்ராப்ளம்லாம் வந்துச்சு அப்படின்னு நிறைய பெண்கள் சொல்கிறீங்க. ஸோ இதனாலேயும் நம்ம உடல் எடை அதிகரிக்க ஆரம்பிக்குது இல்லைங்களா? ஸோ இன்னும் ஒரு சிலருக்கு இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருந்துச்சுன்னா பாடியில் ஒரு டயர்ட்னஸ் வர ஆரம்பிச்சிடும். எந்த ஒர்க்குமே செய்ய முடியாத மாதிரி ஆகிடுங்க. சரி, இந்த ஒர்க்கை அப்புறம் பண்ணிக்கலாம், ஸோ நம்ம கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணுங்கன்னு சொன்னாலே அதை நாளையிலேருந்து பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்குது. முக்கியமாக ஹைப்போதைராய்டிசம் இருக்குன்னா நம்ம பாடியில் எந்த விதமான ஆக்ஷனுமே நம்ம பண்ண முடியாத மாதிரி ஒரு டயர்ட்னஸ் வந்துடும். அப்போது இதை சரி செய்கிறதுக்கும் சில வகையான மூலிகைகளை நம்ம பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதே மாதிரி ஒர்க் அவுட்ஸ் பண்ணிக்கோங்க. சில வகையான ஒர்க் அவுட்ஸ் நம்ம பண்ணும்பொழுது உடலில் இருந்து அந்த தேவையில்லாத கழிவுகள், டாக்ஸின்ஸ் இது எல்லாமே ரிமூவ் ஆக ஆரம்பிச்சிடும். இதுதான். அதுக்கு அடுத்தது நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய சில வகையான விஷயங்கள், அதாவது மூலிகை மருந்துகளை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்றதும் தெரியணும். ஒரு சிலருக்கு இந்த கபம் உடல், எப்போவுமே ஒபீஸாக இருக்கக்கூடிய பர்சன்ஸ் பார்த்திங்கன்னா அதிகமான வியர்வை இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ உடலில் ஒரு சில்னஸ் இருந்துக்கிட்டே இருக்கிறது, ஒரு மந்தத்தன்மையாக இருக்கிறது, சரியாக உணவு டைஜஷன் ஆகாத மாதிரி இருக்கும். நம்ம எல்லாருமே நினச்சிக்கிறோம் நிறைய ஃபுட்டு சாப்பிட்றதுனால வெயிட் கெயின் ஆகுது. அது உண்மைதான். பட் எல்லாருமே அதிகமான ஃபுட் எடுக்கிறது கிடையாது. ஸோ ஓவர் ஈட்டர்ஸ் யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு சிலர் ஃபுட்டு எடுக்கிறாங்கன்னா அதிகமான ஜங்க் ஃபுட்ஸ் நிறைய சாப்பிட்றது, ஸோ நேரம் கடந்து உணவு, அதுவும் ஸ்வீட்ஸ் நிறைய எடுத்துக்கிறது, இதுவுமே வெயிட் கெயினுக்கு ஒரு ரீசனாக இருக்குது. அப்போது நம்ம உடலில் இருந்த அந்த கழிவுகள் மொத்தமாக வெளியேற நம்ம உடலும் நார்மலாக வெயிட் லாஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா டெய்லி ஆல்கஹால் கன்சியூம் பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பீங்க. அதே மாதிரி ஸ்வீட்ஸ் அதிகமாக சாப்பிட்றது, பேக்கரி ஐட்டம்ஸ் நிறைய சாப்பிட்றது, ஜங்க் ஃபுட்ஸ் நிறைய சாப்பிட்றது, இந்த மாதிரி விஷயங்களும் நிறைய பேருக்கு உடல் எடை அதிகரிக்க காரணமாக இருக்கும். இன்னொரு விஷயம், இந்த கார்டிசோல் ஹார்மோன் உடலில் செக்ரேட் ஆகிறது, அதிகமான ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன் இருக்கிறதும் ஒரு ரீசனாக இருக்குது. ஸோ இதற்கு நம்ம என்ன பண்ணலாம்? அந்த உடலில் இருக்கக்கூடிய ஹார்மோன் இம்பேலன்ஸை சரி செய்கிறதுக்கும், ஸோ இந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் லெவல் குறையிறதுக்கும் பேசிக்காக நம்ம சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய திரிகடுகு சூரணம் பயன்படுத்தலாம். இந்த திரிகடுகு சூரணம் பொதுவாக எல்லாரும் தெரிஞ்சு வச்சுருக்கிறது என்னென்னா, அந்த கபம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு, கோல்டு காஃப் இருக்கா, மூச்சு திணறல் இருக்கா, வீசிங் இருக்கா, ஆஸ்மா, இந்த மாதிரி பிரச்சனைக்கு நம்ம திரிகடுகு சூரணம் பயன்படுத்தலாம் அப்படின்னு. அது மட்டும் இல்லைங்க, திரிகடுகு சூரணம் பார்த்திங்கன்னா பெஸ்ட் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி இருக்குது.
இப்போது அது ஒரு ஃபீவர் வர மாதிரி இருக்குது அப்படின்னாலோ, கோல்டு காஃப் அதிகமாக இருக்குனாலோ, நம்ம உடலில் கொலஸ்ட்ரால் லெவலை குறைக்கிறதுக்கும் திரிகடுக்கு சூரணம் பயன்படுது. ஸோ ரொம்ப பார்த்திங்கன்னா நம்ம உடலில் இந்த விசரல் ஃபேட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். விசரல் ஃபேட் அப்படின்னா நம்மளுடைய ஆர்கன்ஸ் மேலே டெபாசிட் ஆகிருக்கக்கூடிய கொழுப்பு. ஸோ ஆர்கன்ஸ்க்கு மேலே பார்த்திங்கன்னா நிறைய அது ஃபேட்டி லிவர்லாம் இதில் வரக்கூடியது தான். ஸோ இந்த ஃபேட்டி லிவர் மாதிரியான பிரச்சனைகள், இந்த குடல் பகுதியில் இருக்கக்கூடிய கொழுப்பு அதிகமாக தேங்கி இருக்கிறது, லோயர் அப்டமன் அடி வயிற்று பகுதியில் நிறைய பேருக்கு தொங்குற மாதிரியே இருக்கும். ஸோ தொப்பை அந்த மாதிரி இருக்கிறது, இல்லை தைஸில் நமக்கு தெரியுது, இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஃபேட் எல்லாமே டீப்பாக மசில்ஸில் இருந்து நமக்கு இருக்கக்கூடியது. இதை வெளியேற்றணுன்னாலும் நமக்கு திரிகடுக்கு சூரணம் பயன்படுது. இதில் முக்கியமாக சப்கூட்டேனியஸ் ஃபேட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நம்மளுடைய மசில்க்கும் ஸ்கின்னுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஃபேட் இது சீக்கிரமாக கரைஞ்சிருங்க. நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா, ஃபஸ்ட்டு ஒரு 4-5 கிலோ நல்லா வெயிட் லாஸ் ஆச்சு, அதுக்கப்புறம் வெயிட் லாஸே ஆகலை அப்படின்னு சொன்னால் இந்த சப்கூட்டேனியஸ் ஃபேட் உங்களுக்கு நல்லா கரைஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் டீப்பாக இருக்கக்கூடிய மசில் லேயர்ஸில் இருக்கக்கூடியதும் விசரல் ஃபேட்டும் கரையிறதுக்கு தான் கண்டிப்பாக நாள் எடுக்கும். ஸோ அதுக்கு இந்த திரிகடுக்கு சூரணம் அந்த உடலில் இருக்கக்கூடிய அந்த கழிவுகளையும் சரி, இந்த கொழுப்பையும் வெளியேற்றுறதுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதை எப்படி நம்ம பயன்படுத்தலான்றதை சொல்கிறேன். ஸோ திரிகடுக்கு சூரணம் ஒரு 3 சிட்டிகை அளவு எடுத்து வெந்நீரில் குடிச்சிட்டு வரணும், காலையும் இரவும். இதை முக்கியமாக இன்னும் ஒரு சிலருக்கு தைராய்டு இருக்குங்க. ஸோ தைராய்டுனால எனக்கு வெயிட் கெயின் ஆச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா, திரிகடுக்கு சூரணத்தை கரிசலாங்கண்ணி மற்றும் நெல்லிக்காய் சாறு விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ எந்த அளவு சாறு விடணும்னா அது குறிப்பிட்ட அளவு தான், அது ரொம்ப நம்ம அதிகமாக விடணும்னு கிடையாது. ஸோ கரிசலாங்கண்ணி சாரும் நெல்லிக்காய் சாரும் இந்த திரிகடுக்கு சூரணத்தில் விட்டு மிக்ஸ் பண்ணி ஸோ ஒரு 2 டேஸ் நம்ம நல்ல வெயிலில் உலர்த்தி எடுத்துக்கணும். ஸோ ஒரு அகண்டமான பாத்திரத்தில் இந்த கலவையை போட்டுட்டு மேலே ஒரு நல்ல ஒயிட் கிளாத் வச்சு கட்டி, வெயில் சன்லைட் டைரெக்டாக படாமல், ஸோ இந்த மாதிரி ஒயிட் கிளாத் வச்சு அதை நம்ம வெயிலில் வச்சு எடுத்து உலர்ந்த பிறகு இதை எடுத்து டெய்லி 1/2 டீஸ்பூன் சாப்பிடணுங்க. ஸோ இதில் முக்கியமாக இந்த நெல்லிக்காயும் சரி, கரிசலாங்கண்ணியும் சரி, நம்ம உடலில் இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் இருக்குது பார்த்திங்களா, தேவையில்லாத கழிவுகள், அதை வெளியேற்றுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உடலில் நம்ம பாடியில் இருக்கக்கூடிய அந்த கொலஸ்ட்ரால் லெவல் குறையிறதுக்கும் இந்த திரிகடுக்கு சூரணம் நமக்கு பயன்படுது. ஸோ இது பாவனை திரிகடுகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நமக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸ் எதனால் ஏற்படுது? தைராய்டுனால. ஸோ அந்த தைராய்டு ஃபங்க்ஷன் நார்மலாக இருக்கிறதுக்கும் T3, T4, TSH லெவல் நீங்கள் 2 months ஒன்ஸ் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மெடிசன் எடுத்ததுக்கப்புறம் நமக்கு நல்லாவே ரிசல்ட் இருக்கும். அதே மாதிரி ஒரு 20 to 30 minutes நல்லா நம்ம ஒர்க் அவுட்ஸ் பண்ணணும். பாடியை எப்போவுமே ஹைட்ரேட்டடாக வச்சுக்கோங்க. ஏன்னா நீர்ச்சத்து ரொம்ப அவசியம். ஸோ நீர்ச்சத்து குறைய குறைய நம்ம சாப்பிட்ற உணவும் சரி, மருந்தும் சரி சரியான பலன் தராது. ஸோ அதனால் நீர்ச்சத்து உடலில் இருக்கணும். நிறைய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் பயன்படுத்திக்கோங்க. அதிகமாக ஸ்வீட்ஸ் சாப்பிட்றதையும் நம்ம தவிர்த்துக்கணும். ஸோ இந்த திரிகடுகம் அப்படின்னு சொல்கிறது சுக்கு, மிளகு, திப்பிலி இது 3ம் சேர்ந்தது தான். இது 3மே நல்ல வெப்பத்தன்மை இருக்கக்கூடியது, ஆன்டி கொலஸ்ட்ரால் ப்ராப்பர்ட்டி இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட்டு மூலிகைன்னு சொல்லலாம். இது 3ம் சேர்ந்த இந்த திரிகடுக்கு சூரணத்தை வெயிட் லாஸ்க்கு நான் சொன்ன மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். ஸோ மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.